வழக்கம் போல தன்னுடைய பிரச்சாரத்தை ரத்து செய்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது, இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு பழியையும் தூக்கி போட்டிருக்கிறார். ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட பிரச்சாரங்களை ஏன் ரத்து செய்தார் விஜய்? இவர் இப்ப ஹெலிகாப்டர்ல போய் பார்க்க போறாருன்னது ரெண்டுமே ஏன் ரத்தாச்சு? வீடு வீடா போக போறாருனாங்களே, அதுக்கு ஏன் ரத்து பண்ணாங்க? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னா ஒவ்வொரு இடத்தையும் தனித்தனியாக குறிப்பிட்டு நடந்த விஷயங்களை ஆதாரங்களுடன் வெளியிட திரு விஜய் தயாரா? தான் வெளியில் போகாமல் இருப்பதற்கு அதிகாரிகளின் மீதும் திமுகவின் மீதும் பழியை போட்டு ஒளிந்து கொள்கிறாரா விஜய்? என்ன நடந்தது விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரம் ரத்து என்கிற செய்தி வராத நாளே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு, நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் கடைசியாக போன இடங்கள், லாஸ்டா போன அன்னைக்குமே கூட இடம் மாறி போயிட்டாருன்னு சொல்லி எழும்பூர்ல அவர் பிரச்சாரம் பண்ணலை. 8 மணி வரைக்கும் டைம் இருந்துச்சு, 6 மணிக்கு நீங்க இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா அதுக்குள்ள கேன்சல் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாருங்கிறத பார்க்க முடிஞ்சுது. இப்போது நாளை கடலூருக்கு அவர் செல்வதாக இருந்தது ரத்து என்கிற செய்தி வந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா தர்மபுரிக்கு போவதாக இருந்தது ரத்து. இன்றைக்கு விடுவிடா போவார் அப்படின்னா நேற்றைக்கு அவர் போன வீடியோக்களை எடுத்து அந்த வீடியோஸை எடிட் பண்ணி அதை ஒரு ஷார்ட் ஃபார்மேட்ல வைரலா பரப்பிட்டாங்க. ஸோ விஜய் வீட்டுக்கு நேற்றே போயிட்டதுனால இன்னைக்கு பெரம்பூருக்கு அவர் டோர் டு டோர் போகல என்பதாக அதை நிப்பாட்டி முடித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் விஜய் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையிலேயே நம்ம வாசிச்சோம்னா அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகள், யார் யாரெல்லாம் காரணம், இவர் வெளியில வராததுக்கு என்னென்ன அப்படிங்கிறதுல அதில் பேசியிருக்காப்புல. என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நடக்கும் தேர்தல் நேர நாடகம் குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே கடிதம். அப்படியா, ரைட்டு, வாங்க. தன்னுடைய தொண்டர்களிடம் அவர் உரையாடுகிறார். அது மக்களுக்கானதான் பார்க்கணும். தேர்தல் நேரத்தில் திசை திருப்புதல் நடப்பது ஒன்றும் புதிதன்று. இது இருந்தும் உஷாராக இருக்க வேண்டியது நம் கடமை. 20 கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு இனிமேலாச்சும் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். திசை திருப்பும் முதலீட்டு கழகம், திமுக ஃபுல் ஃபார்ம், பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது. ஓகே. தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் விதைத்த நல்லிணக்கம் பேசும் சமூக நீதி விதைகள் ஆழமாய் வேரூன்றிய மாபெரும் மதச்சார்பற்ற மண் இது. ஆமா, கரெக்டு. இத்தகைய நம் தமிழ்நாட்டு மண்ணில் என்றைக்கும் பாசிச சக்திகள் வேரூன்ற மட்டுமன்று காலூன்றவே முடியாது. அதாவது என்ன சொல்றாரு, இப்போ இந்த டீலிமிட்டேஷன் ஒரு 3 நாட்களாக திமுக நகலை எரிச்சாங்க, கருப்பு கொடி போராட்டம், அதுக்கான கோலம் போடுதல் இவர் சொன்னதுக்கு முந்தின நாளே திமுக ஸ்டாலின் தன்னுடைய வீடியோலேயே சொல்லிட்டாப்புல. அவங்க அன்னைக்கு இதெல்லாம் எரிச்சு அந்த பிரச்சனைகள், அந்த விஷயங்களை கொண்டு போனதெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது, அடிக்கோட்டிட வேண்டியது, இதெல்லாம் யாரை எதிர்த்து பண்ணுறாங்க? பாஜகவை எதிர்த்து பண்ணுறாங்க. டீலிமிட்டேஷனை கண்டிச்சும் விஜய் ஒரு அறிக்கை விட்டார். அதில் பாஜக என்கிற வார்த்தையோ அல்லது ஒன்றிய அரசு என்டிஏ அப்படிங்கிற விஷயங்களோ மோடி என்கிற பெயரோ இல்லாமல் வந்திருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை தொடர வேண்டும்ங்கிறது நியாயமான கோரிக்கை. பெயர் சொல்றதுல என்ன சிக்கல் நமக்கு தெரியல. இப்போ அதுக்கு அவர் காரணம் சொல்றாரு பாருங்க, பாசிச சக்திகள் தான் தமிழ்நாட்டுக்கு வராதே. இப்போ என்னைக்கு அவங்க மாற்றி இருந்தா இங்க வந்து அவங்க பிரச்சனை பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல இருந்தே அவங்களால செய்ய முடியுமே, அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னா. இல்ல பாஜக எதிர்ப்புன்னு 3 நாளா இவர் ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். நேற்றைக்கு வெற்றின்னு கருப்பு சட்டையை வெள்ளை சட்டையா மாற்றி அவர் வெடிவெடிச்சது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதது அல்லது ஒரு விஷயமே இல்லை என்கிற இடத்திற்கு நகர்கிறார்கள். அதோடு பாசிச மனநிலை கொண்ட மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக திமுக இருக்கு. ஏன்னா நீங்க பாசிச விரோதம் கொண்ட மக்கள் விரோத ஆட்சியாளர்னு போட்டீங்கன்னா யாருன்னு தெரியாம போயிடும். பாஜக விஜய் திட்டுறாரு நினைச்சு யாராவது இது பண்ணிட்டாங்கன்னா, அதனால குறிப்பாக திமுகவிற்கு மறுமுறை வாய்ப்பு என்பது எட்டாக்கணி என்பது தமிழ்நாட்டின் அரை நூற்றாண்டுக்கும் மேலான தேர்தல் வரலாறு. ஆமா தெரியும். அதிமுக என்கிற கட்சி ஆரம்பித்த பிறகு இல்ல திமுக என்கிற கட்சி தொடங்கியதிலிருந்தே 2 தேர்தல்களில் ஒரே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து திமுக ஆட்சியை பிடித்ததில்லை. இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஏன்னா 67 71 அவங்க ஜெயிச்சாலும் 67ல முதலமைச்சர் கேண்டிடேட் யாருமே கிடையாது. அண்ணா அவர்கள் இதுக்கு தான் எம்பி எலெக்ஷன்ல தான் போட்டிட்டாரு. ஸோ அதனால அந்த எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு சிஎம் கேண்டிடேட்டாகவே இல்லாமல் சிஎம் ஆனவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ அது வரலாறு, அதுல பிரச்சனை இல்லை. அரை நூற்றாண்டு அதிமுகவினுடைய இதில் வராங்க. இப்போ விஜய் அவர்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டியது, அரை நூற்றாண்டுகளாக திமுக அப்படி ஆட்சிக்கு வராமல் இருக்கக்கூடிய வரலாறை படைத்த கட்சி எது
அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன பதில் சொல்வார்னு எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இருந்த, மேடம் ஜெயலலிதா அவர்களும் இருந்த அப்படிங்கிறது தான் அவருடைய பதிலாக இருக்கும். அதிமுக பாரு. அப்போ அரை நூற்றாண்டுகளாக திமுகவை 2வது முறை ஜெயிக்க விடாத கட்சி இன்னைக்கு களத்திலே இல்லைங்கிறீங்களா? இந்த கட்சியை நீங்கள் குறைத்து மதிப்பிடுறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அஃப்கோர்ஸ் விஜய் அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல மாட்டார். அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டார்னு வைங்க. தேர்தல் ஆணையத்திடம் என்னதான் பொறுப்பு இருந்தாலும், இப்பதான் முக்கியமான பாயிண்ட், காபந்து அரசான கபட நாடக திமுக அரசு தன் கையில் வைத்திருக்கும் அதிகாரிகள் சிலரை வைத்துக்கொண்டு நமக்கு மட்டுமல்லாமல் நம் வேட்பாளர்களுக்கும் பரப்புரை செய்ய நெருக்கடிகளையும் நிர்பந்தங்களையும் நீட்டிக்கவே செய்கிறது. அந்த இடத்துல நிற்க அப்படின்னு வச்சுட்டு சில அதிகாரிகள் எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த தொகுதி பட்டியலை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நீங்கள் வெளியிட தயாராக இருக்கிறீர்களா? இப்போ நம்ம 20 இடத்துல அவருடைய பரப்புரை ரத்து, 20க்கும் மேலே அப்படிங்கிறோம். அதில் சொற்பமானது தான் இதில் 20க்கும் மேலே பரப்புரை ரத்து. காவல்துறை கொடுக்காததுனால நீங்கள் ரத்து பண்ணலை, காவல்துறை கொடுத்த பர்மிஷனை நீங்கள் ரத்து பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு பர்மிஷனில் நெருக்கடி கொடுத்ததனுடைய பட்டியலை நீங்கள் வெளியிட்டு அதை இதை விட அதிகமாக இருக்கா குறைவாக இருக்காங்கிறது அப்புறம் உடனடியாக அதை எடுத்து தயார் பண்ணி வெளியிடுவதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கிறதா? சில அதிகாரிகள் தானே தமிழ்நாடு முழுக்க இப்போ 234 தொகுதியில் அது ஒரு 50 பேர் இருப்பாங்களா? மீதி 184 தொகுதிகளுக்கும் நீங்கள் ஏன் போகலைன்னு ஒரு கேள்வி வரும். அங்கெல்லாம் தான் அந்த கபட நாடக ஆளுங்கட்சியான திமுகவினுடைய ஆட்கள் இல்லை இல்லையா? சரியான அதிகாரிகள், நியாயமான அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? அப்போ பர்மிஷன் மறுக்கப்பட்டதுக்கு கபட நாடக இவங்களும் அதிகாரிகளும் காரணம், ரைட்டு. நீங்களா ரத்து பண்ணதுக்கு அந்த 20 இடத்துக்கு யார் காரணம்? எந்த அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? கொடுத்த பர்மிஷன் கேன்சல் பண்ணிட்டு அவங்க பொய் சொல்லிட்டாங்களா? இதற்கு ஆவணப்பூர்வமாக நீங்கள் எத்தனை மணிக்கு கொடுத்தீங்க, சுவிதா ஆப்பில் புக் பண்ண டைமு, அதை எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே அவங்க கிளியரன்ஸ் கொடுத்தாங்க, அது நீங்கள் பர்சனல் ரெப்ரசன்டேஷன் போனீங்களா, அவங்க கிளியர் பண்ணது, காவல்துறை எப்போ கிளியர் பண்ணது, அந்த என்ஓசி இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த நேரம், மற்றவர்கள் தீயணைப்புத்துறையோ மற்றவர்களோ ஸ்பாட்டை வந்து பார்த்துட்டு அவங்க கிளியர் பண்ணது, ஆர்வ இறுதியாக அந்த ஃபைனல் இதை உங்களுக்கு கொடுத்தது. இது எல்லா ஆவணங்களையும் வரிசையாக எடுத்து தொகுத்து போட்டு, ஏன்னா இப்படி அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அது சரியானதல்ல, அது மிக மோசமானது, அது ஒரு சார்பு தன்மையுடையது, அது டிஸ்கிரிமினேட்டரி. அந்த அதிகாரிகள் முகத்திரையை கிழித்து தொங்க விடுவதற்கு தாவேகாவும் அதனுடைய தலைவர் விஜயும் தயாராக இருக்கிறார்களாங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்படியான அதிகாரிகள் மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அதை உண்மை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இந்த ப்ரூஃப் ஆஃப் பர்டன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதற்கான ஆவணங்களை கொடுக்க வேண்டியது குற்றம் சாட்டுகிற உங்களை நோக்கி வருகிறது. விஜய் அவர்கள் வெளியிடுவாரா? இப்போ 8 மணி வரைக்கும் டைம் இருக்கும்போது 6 மணிக்கு நீங்க ராஜ்மோகனுக்கான தொகுதியில் பிரச்சாரம் பண்றதுக்கு பதிலாக வேற இடத்துக்கு போயிட்டீங்க. அங்கிருந்து 2 மணி நேரம் இங்கே போவதற்கு எது உங்களை தடுத்தது? உங்க வாகனத்தை நீங்க கொண்டு போயிருக்கலாமே. பெரம்பூர்ல இன்றைக்கு வீடாக போவதாக இருந்தது, அது கேன்சல் ஆனதற்கு என்ன காரணம்? அதற்கு எந்த அதிகாரி நெருக்கடி கொடுத்தார்? லிஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற இடம் தான். அப்ப இது ஒரு பக்கம் நிர்பந்தங்களும் நெருக்கடிகளும் வேட்பாளர்களுக்கு இருக்கு அப்படின்னா அம்பலப்படுத்துவதற்கு என்ன, உங்களுக்கு தான் இன்னைக்கு மீடியா இவ்வளவு பெரிய இடம் கொடுக்கிறது, உங்களுடைய குரலை பதிவு செய்துன்னா வெளியில் வந்து சொல்வதற்கு என்ன உங்களை தடுக்கிறதுங்கிற கேள்வி வரும். கடைசி நேரம் வரை காத்திருக்க செய்து அனுமதி கடிதத்தை தாமதமாக அளித்து நமக்கான பிரச்சார முன்னேற்பாடுகளை செய்ய விடாமல் நெருக்கடி தருவது, கடைசி நேரத்தில் தாவேகாவின் பரப்புரைக்கான அனுமதியை ரத்து செய்வது, நமது பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கான அனுமதி மற்றும் ரத்து குறித்து ஊடகங்களில் புனைவு செய்திகளை வெளியிட செய்து மக்களை குழப்புவது என திமுகவின் பரம்பரை தில்லுமுள்ளுகள் தொடரத்தான் செய்கின்றன. ரைட். இப்போ கடைசியாக நான் வச்ச சார்ஜின் படி அத்தனை ஊடகங்களை ரிப்போர்ட் அந்த 20 நீங்கள் ரத்து பண்ணீங்கன்னு, இந்த 20ல் எதையுமே நீங்கள் ரத்து பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஆவணங்களை கொடுத்து விட்டால் அத்தனை பேரும் உங்களோடு நின்று ஏன் விஜய் சாருக்கு கொடுக்கலன்னு கேட்குற இடத்துக்கு வருவோம். நீங்கள் ரத்து பண்ணதெல்லாம் கணக்கிலே வரல. இப்போ இதில் இவ்வளவு பட்டியல் போடுறாரு, ரத்து செய்வது, ரத்து செய்ய வைப்பது, அனுமதி ரத்து குறித்து ஊடகங்களில் புனைவு செய்தி. அப்போ எலெக்ஷன் மாடல் கோட் வந்ததுலேருந்து 3 வாரங்கள் ஆகியிருக்கிறது. இப்போ நான் அந்த 20 கூட்டம் ரத்துங்கிறேன்ல, இந்த 20 கூட்டங்கள் ரத்தில் எதெல்லாம் புனைவு என்று அதிகாரப்பூர்வமாக தாவேகா மறுத்த லிஸ்ட்டை கொடுங்க. நீங்கள் தாவேகா தரப்பில் இதில் ஊடகங்கள் வெளியிட்டது பொய் செய்தின்னு இந்த 20 நாட்களாக, 20 கூட்டம் 21 நாட்களாக அந்த எந்தெந்த செய்தியெல்லாம் பொய் செய்தி நீங்கள் மறுத்திருக்கணும்ல. உங்களை குறித்து செய்தி வருது. ஒரு முறை ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகவோட பேசிட்டாங்க, இவ்வளவு சீட்டு முடிவாயிருச்சு என்கிற செய்தியை தினமலர் நாளேடு வெளியிட்ட போது புஷி ஆனந்த் ஒரு ஏறத்தாழ ஒரு 2-3 பக்கத்துக்கு நீண்ட அறிக்கை கொடுத்தாரு. அது உண்மை இல்லை, நாங்கள் யாரோடும் பேசவில்லை, இது வதந்தி,
ஊகம், கூட்டணி குறித்து எங்களுடைய வெற்றி தலைவர் முடிவெடுப்பார், எங்க தளபதி சொல்றது தான் இறுதி முடிவு, அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கணும்லாம் வரிசையா போட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ உங்களுடைய பரப்புரை இருப்பதாக மக்களை குழப்புவதற்கு புனைவு செய்திகளை ஊடகங்களில் சொருகுகிறார்கள் என்றால், அதை மறுத்து தாவேகா தரப்பு வெளியிட்ட செய்திகள் எத்தனை, எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத விஜய் அவர்கள் பதிவு பண்ணாருன்னா எங்களுடைய தவறை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எங்களுக்கு அந்த இடத்துல தார்மீக பொறுப்பு இருக்கு இல்லையா? பவள விழா பாப்பா என்னதான் தில்லு முள்ளு செய்தாலும் நீ தடுத்து விடலாம் என்று நினைப்பது போல் தாவேகா ஒன்றும் பழைய ஃபார்மெட்டில் ரோட்டில் பிரச்சாரம் செய்வதை மட்டுமே நம்பி இருக்கவில்லை. 20 கூட்டம் ரத்து பண்ணும் போதே நீங்க அதை நம்பி இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். தாவேகாவிற்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த தன்னெழுச்சியான தன் விருப்பமான பிரச்சாரம் தமிழகம் எங்கும் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக மாறி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கு அடுத்த 4 நாளைக்கு நான் வெளியில வர மாட்டேன் என்று விஜய் சொல்ல வருகிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. தாவேகாவின் வெற்றியை தடுத்து விடலாம் என்று தான் என்ற அகந்தையில் இருக்கும் ஆதாய அரசியல் சூதாடும் அனுபவசாலிகள் அனைவருக்கும் மக்கள் ஒரு அமைதி புரட்சிக்கு தயாரானதை மறந்துவிட்டு ஆடுகின்றனர். அனுபவ சுதாடிகள் அனைவரும் ரைட்டு. இந்த ஆட்டம் எல்லாம் ஏப்ரல் 21 வரை தான். அதற்கு பிறகு ஏப்ரல் 23 அன்றே ஊழல் சக்திகள் மட்டுமல்லாது பலருடன் பாசிச சக்திகளும் விசில் புயலில் வீழ்வது உறுதி அப்படிங்கிறாங்க. பல புயல்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது மாறி மழையாவதற்கு முன்னாடியே வலுவிழந்ததை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் பார்த்திருக்கிறது. இந்த களத்திற்கு புதிய புயல்கள் ஒன்றும் புதிதல்ல. அதாவது அரசியல் ரீதியிலாக புயல் என்று வர்ணிக்கப்பட்ட பல கட்சிகளுமே கூட அவர்களுடைய வளர்ச்சி, உச்சம், தேய்மானம் என எல்லாவற்றையும் தமிழ்நாடு கண்டிருக்கிறது. எல்லா கட்சிக்கும் அப்படியான ஒரு சூழல் சுற்றி வரும். வெற்றியை தடுத்து விடலாம் அப்படிங்கிறத ஆதாடிகளோடு இருக்கிறாங்களாம். லிமிட்டேஷன் இல்லாமல் அராஜகத்தையும் ஊழலையும் செய்து, லிமிட்டேஷன் இல்லாமல் பொய் வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றும் லிமிடெட் கம்பெனி திமுகவை இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வராமல் லிமிட் செய்து மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி. அதாவது நீங்கள் இது எதுக்கான கவுண்டருங்கிறத புரிஞ்சுக்கணும். டீலிமிட்டேஷன் 3 நாளாக இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா? லிமிட்டேஷன், லிமிட் அப்படிங்கிற இடத்துல அதுக்கு எதிர்ச்சொல்ல சொல்லி எதிர்ப்பு அரசியல்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு மாற்றாக நீங்கள் ஒன்று சொல்லணும். அதனால் இந்த லிமிட்டுங்கிற வார்த்தையை வச்சு லிமிட்டேஷனுங்கிறதையும் வச்சு விஜய் அவர்களுடைய இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. மக்களே இந்த வேடதாரிகளை நம்பாமல் விழிப்புடன் இருப்போம், வெளில சொல்லுங்க, இன்னும் நல்லா விழிப்புணர்வு அதிகமாகும், வெல்வோம், வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம். இப்போ இது யாருக்கு எழுதினாரு? மக்களுக்கா, கட்சிக்காரர்களுக்கா அப்படிங்கிறது தெரியல. இது அறிக்கையாகவும் கூட வரலை, ட்வீட்டாகத்தான் பதிவாகி இருக்கிறது. ஒன்றும் இல்லை, லெட்டரில் போட்டு கொடுக்கறது தான் அறிக்கைங்கிற ஃபார்மெட்டு. அவங்க தான் பழைய ஃபார்மெட்டில் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டதுனால ஒருவேளை விஜய் அந்த ஃபார்மெட்டில் ஏன் போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி போயிட்டாராங்கிறது தெரியல. ஆனால் அதில் கவனிக்க வேண்டியது விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறதும், அவர் இதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு மீதி இருக்க இப்போ நாளைக்கு அவருக்கு திருச்சி கிழக்கில் பர்மிஷன் வாங்கியிருக்கிறதா சொல்லப்பட்டது. ஆனால் பர்மிஷன் வாங்கியிருக்கக்கூடிய 4 இடங்களுமே அவருடைய தொகுதிக்குள்ளே தான் வருதா இல்லை பக்கத்து தொகுதியான ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் அநேகமாக தெளிவாகி விஜய் தரப்பு நாளைக்கு அவர் தொகுதிக்குள்ளே தான் அவர் பிரச்சாரமா. ஏன்னா பெரம்பூரில் இப்போ வீடு வீடாக போய் எடுத்து அந்த ஷார்ட்ஸ் வைரலாக போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி திருச்சி கிழக்கிலும் போவார். வீடுகளுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மக்களோட உரையாடி அவங்களோட பேசி அந்த விஷயங்கள் அங்கேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இப்போ சில தொகுதிகள் சிலர்லாம் இருக்காங்க போட்டியிடக்கூடிய தொகுதிக்காக வாக்குறுதிகள், தொகுதிக்கு மட்டும் தனியாக குறிப்பிட்ட வேட்பாளர்களை அவங்களே ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரிலாம் லோக்கலில் ரிலீஸ் பண்ணி கொண்டு போய் பிரபலப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி விஜய் பெரம்பூருக்கும் திருச்சி கிழக்குக்கும் விஜயனுடைய வாக்குறுதிகள் அப்படின்ட்டு நீங்கள் மொத்தமாக, ஏன்னா அவர் தான் சொன்னார் இல்லையா, என்னதான் இருந்தாலும் நான் தமிழ்நாட்டுக்கே சிஎம் ஆனாலும் என் தொகுதிக்கு நான் எம்எல்ஏ இல்லையா, நம்மளையும் நம்பி சில பேர் வருவாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி, அந்த தொகுதி எனக்கு ஸ்பெஷல் இல்லையா, அந்த தொகுதிக்கு நான் மாசத்துல ஒரு நாளாச்சு போவேன் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசினாரு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இங்கே நகர்த்தி இருப்பாரா அப்படிங்கிற கேள்விகளும் அடுத்தடுத்து நகர்கிறது. ஸோ விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு ஒருவேளை நாளைக்கு போயிட்டு வர்றாருன்னா அதற்கு பிறகு நேரடியாக விசில் புரட்சி நடப்பதை அவர் பார்க்க போகிறார். பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ இதனோட நம்ம கவனமாக அவங்களுக்கும், ஏன்னா எலெக்ஷனுக்கு நீங்கள் உங்கள் பூத் ஒர்க்கர்ஸை சானிடைஸ் பண்ணிங்களா எதுவும் தெரியல, இருந்தால் அவங்க கட்டமைப்பை பலப்படுத்தி தயார்படுத்தி அனுப்புங்கள். மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க, என்ன பார்க்குறாங்க, அவங்களுடைய இது எவ்வளவு தீர்க்கமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் உங்கள் கூட சேர்ந்து நடக்கக்கூடியது. அந்த மௌனம் எதற்கானது அப்படிங்கிறத தமிழ்நாடை இணைந்து பார்க்க தயாராக இருக்கிறது. எல்லோருக்கும் களத்தில் போட்டியிடுவதாக அறிவித்து விட்டு இயங்கி கொண்டிருக்கிற அல்லது இயங்காமல் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு கேட்கவே கூட
முழுமையாக போகாமல் இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பார்ப்போம் மேற்கொண்டு இது எப்படி பயணிக்குதுன்னு.